ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மகர ராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய ஆகஸ்ட் 21ஆம் தேதியன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் சனி 3ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். ஸோ அதே நேரங்கள் குருவினுடைய பரிபூரண பார்வை உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா பதிகிறது. எனவே உங்களுக்கு மனக்கசப்புகளானது மாறக்கூடிய நேரங்கள், பணப்புழக்கங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. தொல்லை தந்தவர்கள் விலகிச் செல்வார்கள். அதே போல் துணிந்து எடுத்த முடிவுகள் இப்பொழுது வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கல்யாண முயற்சிகளானது கைகூடி வரும். அதே போல் தொழில் போட்டிகளானது அதிகரித்தாலுமே அதற்குன்னுடைய மத்தியிலுமே முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். உங்களுடைய ராசிநாதன் சனி வக்ரம் பெறுவதனால ஆரோக்கியத்தில் அக்கறையானது தேவை. அதே போல் சனிக்குரிய வழிபாட்டை முறையாக செய்வதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்துமே அகலக்கூடும். மேலுமே புதன் சிம்ம ராசிக்கு செல்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் பொழுது எதிர்பாராத நல்ல மாற்றங்களானது வந்து சேரும். விபரீத ராஜயோகத்தினுடைய அடிப்படையில் திட்டமிடாமல் செய்த காரியங்களில் கூட வெற்றிகளானது கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். திறமை மிக்கவர்கள் மற்றும் பிரபலமானவர்களினுடைய பழக்கத்தினால உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. அதேபோல் பார்த்தீங்கன்னா இப்பொழுது நீங்கள் துணிந்து எடுத்த முடிவுகளால் மற்றவர்களை ஆச்சரியப்படக்கூடிய வகையை பார்த்தீங்கன்னா செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவீர்களுக்கு எந்த ஒரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும். கல்வி கலை சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா ஏதேனும் முயற்சிகள் செய்திருந்தால் அதில் இப்பொழுது வெற்றியானது கிடைக்கும். தக்க சமயத்தில் நண்பர்களினுடைய ஒத்துழைப்பும் தாராள மனம் படைத்த உறவினர்களால் பொருளாதார உதவிகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்க கொடுங்க. மேலுமே இப்பொழுது சுக்கிரன் துளராசிக்கு செல்வதனால உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதியான அவர் இப்பொழுது தொழில் ஸ்தானத்திற்கு வரும் பொழுது தொழில் வளங்களானது மிக சிறப்பாக இருக்கக்கூடும். வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்கள் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். அதே போல் நிகழ்கால தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகக்கூடிய நேரம். ஆடை ஆபரண சேர்க்கையானது ஏற்படுங்க. அதிகார வர்த்தகர்களினுடைய ஆதரவோடு ஒரு நல்ல காரியத்தை முடித்து வைப்பீர்கள். முக்கிய பிரமுகர்கள் உங்களுடைய இல்லம் தேடி வந்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். பொது நலனில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய பொறுப்புகளானது வந்து சேரும். பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன்களை கருதி நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றியானது கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எடுத்த முயற்சிகளில் நிறைய வெற்றிகள் கிடைக்க கூடுங்க. அதே போல வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பாக்கிகளானது இப்பொழுது வசூலாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக ஊழியர்களினுடைய ஆதரவானது கிடைக்க கூடுங்க. கலைஞர்களுக்கு தள்ளி போன ஒப்பந்தங்கள் இப்பொழுது தானாகவே வந்து சேரும். மாணவ மாணவியருக்கு படிப்பில் கவனங்களானது ஏற்படுங்க. பெண்களுக்கு வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டு. மதிப்பு மரியாதையும் ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசியில் உள்ள உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்களாக சொல்லப்படுது. உங்களுடைய அஷ்டமாதிபதி சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதுடன் நாண மோச்சகக்காரகன் கேதுவுமே அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவதனால உங்களுடைய உடல் நிலையிலும் மனநிலையிலும் எதிர்பாராத சங்கடங்களானது உண்டாகக்கூடும். வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் நிம்மதியற்ற ஒரு நிலைகளானது இருக்கக்கூடுங்க. அதேபோல் மறைமுக தொல்லைகளானது அதிகரிக்கக்கூடும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்ப்புகளானது இழுபறியாகுங்க. சிலருக்கு அபராதங்கள் செலுத்த வேண்டிய ஒரு நிலைகள் உருவாகக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கும் தலைமைத்துவத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இடைவெளியானது உண்டாகுங்க. உங்களுடைய வார்த்தைகளால் நிறைய சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கக்கூடும் என்றாலுமே
உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் இப்பொழுது அதனுடைய சஞ்சாரத்தினுடைய காரணமாக உங்களுக்கு இந்த நேரத்தில் நிறையவே சாதகமாக இருப்பதனால உங்களுடைய கையில் பணப்புழக்கங்கள் இருக்கக்கூடும். வரவேண்டிய பணமானது வரும். உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய நிலைகள் இருக்கும். மேலுமே எல்லாவற்றையும் நம்மளால் பார்த்திங்கன்னா சமாளிக்க முடியும் என்ற ஒரு எண்ணத்துடன் வாழத் தொடங்குவீர்கள். சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் இப்பொழுது வக்ரம் அடைந்திருப்பதனால உங்களுடைய செயல்களில் நிதானங்களானது தேவை. முன்பிருந்த நிலைகளில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படும். எடுத்த வேலைகளில் இழுபறிகளானது உண்டாக கூடுங்க. இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் பல வகையிலுமே செலவுகளை அதிகரிக்க வாய்ப்புகள் இருப்பதனால உங்களுடைய சேமிப்பை பார்த்திங்கன்னா உயர்த்தி கொள்வதும் பண விவகாரத்தில் கவனமாக இருப்பதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த விவசாயிகளுக்கு பார்க்கும் பொழுது இந்த காலகட்ட நேரத்தில் ஒரு யோகமான பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது விளைச்சலில் நீங்கள் எதிர்பாராத ஆதாயத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. பெண்களுக்கு மனதில் நிம்மதியானது உண்டாகக்கூடிய நேரங்கள். அதே போல் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளானது விலகக்கூடும். மாணவர்களுக்கு கல்வி நிலைகளானது இந்த காலகட்டத்தில் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எப்படி இருக்குன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா முன்னேற்றமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கூடுதல் முயற்சிகளை எடுத்து நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்ணை உங்களால் எடுக்க முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு யோகமானதாக அமையும் அப்படின்னு சொல்லலாங்க. சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியையும் பார்ப்பதனால நீண்ட நாள் கனவானது நினைவாகும் அப்படின்னு சொல்லலாம். எடுத்த வேலைகளானது வெற்றியாகுங்க. வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையானது முடிவிற்கு வரக்கூடும். கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயங்களானது கிடைக்கக்கூடுங்க. திருமண வயதினருக்கு தகுதியான வரன்களானது வரும். நட்பு வட்டங்களானது விரியக்கூடுங்க. அதேபோல் நீங்கள் செய்து வரக்கூடிய வியாபாரத்தினுடைய தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயங்களானது கிடைக்கக்கூடும். தைரியங்களும் தன்னம்பிக்கையுமே ஏற்படுங்க. துணிச்சலாக சில வேலைகளில் நீங்கள் ஈடுபட்டு அதில் ஆதாயத்தை காண்பீர்கள். உங்களுடைய லாபாதிபதி செவ்வாய் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால ஆரோக்கியங்களானது மேம்படுங்க. எதிர்ப்புகளானது பார்த்திங்கன்னா குறையக்கூடும். அதாவது எதிர்ப்பு மறைமுக தொலைகள் எல்லாமே இப்பொழுது விலகக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் வழக்கு விவகாரங்களானது பார்த்திங்கன்னா ஜெயமாகுங்க. எந்த ஒன்றையுமே நீங்கள் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலைகளானது மாறும். அதேபோல் உங்களுடைய கையில் இப்பொழுது நிறையவே பணமானது இருக்க செய்யும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவில் உங்களுடைய செல்வாக்கானது இருக்க போகிறது. அதே சமயம் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா புதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால இழுபறியாக இருந்த ஒப்பந்தங்கள் அனைத்துமே கையெழுத்தாக கொடுங்க. சிலருக்கு புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியை கொடுக்கும். வியாபாரத்தை விரிவு செய்வதற்காகவும் வீடு கட்டுவதற்காகவும் வங்கியில் கேட்டிருந்த கடனானது கிடைக்கக்கூடும். தொழிலில் முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. ஆனாலுமே சூரியனும் கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால உங்களுடைய உடல்நிலையிலும் சுய ஒழுக்கத்திலுமே கவனமாக இருப்பது நன்மையை கொடுக்கும். விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயங்களானது வரும். அதே போல மாணவர்களுக்கு ஆசிரியர்களினுடைய ஆலோசனை நன்மையை தரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றமானதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதற்குரிய ஒரு காலகட்டங்களாக இந்த கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கிரக அமைப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றமான ஒரு செயல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைரிய வீரியக்காரகன் செவ்வாய் ருணரேக சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால உங்களுடைய உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்துமே விலகக்கூடுங்க. ஆரோக்கியங்களானது சீராக கூடும். வியாபாரத்தினுடைய தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் போட்டிகள் எல்லாமே முடிவிற்கு வரக்கூடிய நேரங்கள் இது. அதே போல் இழுபறியாக இருந்த சில வழக்குகளுமே உங்களுக்கு இப்பொழுது சாதகமாக கூடும் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவானினுடைய சஞ்சாரங்களும் பார்வைகளும் இப்பொழுது சாதகமாக இருப்பதனால பொன்பொருளானது சேரக்கூடுங்க. குடும்பத்தில் நிம்மதியானது இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனையானது விலகக்கூடும். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் சுக்கிரனும் புதனும் சாதகமாக சஞ்சரிப்பதனால் புதிய வாகனம் இடம் வீடு வாங்கக்கூடிய கனவானது நினைவாகும் அப்படின்னு சொல்லலாம். பணப்புழக்கங்களுமே அதிகரிக்குங்க. பழைய கடன்களை அடைக்க முடியும். சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிதானங்களானது தேவை. மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவசியம். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வுகள் இந்த நேரத்தில் கிடைக்காமல் போகலாம்.
அதற்காக வேறு வழிகளில் செல்லாமல் அமைதியை காப்பது நல்லது. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி சார்ந்தவர்களுக்கு நடக்க இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் எந்தெந்த விஷயங்களில் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த விஷயங்களை கவனமாக இருங்க. நிச்சயமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.